ஃபேக் அழுகை இல்லை, உண்மையான அழுகை. ராத்திரி முழுவதும் உட்காந்து அழுதானாமா பாருங்க. பொழுது விடிகிற நேரம் வந்துருச்சு, நல்லா தான் அழுதுருப்பான் போல. அவனுடைய விண்ணப்பம் என்ன? என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். அதோட எதை மிக்ஸ் பண்ணிட்டான்? அழுகையை மிக்ஸ் பண்ணிட்டான். அதான் எஸ்தருக்கு சொல்றா, அவன் பாதங்களில் விழுந்து அழுது. அப்போ காரியம் மாறுதலாய் முடிவதற்கு 2 காரியங்களை எஸ்தர் செய்கிறாள். ஒன்று, தன்னை தயார்படுத்தி கொள்ளுகிறார் ஃபர்ஸ்ட். 2, ராஜாவை தன் பக்கம் இழுப்பதற்கு அவள் யூஸ் பண்ற மிக முக்கியமான ஆயுதம் என்ன தெரியுமா? அந்த விண்ணப்பத்தோடு கூட அழுதல், அந்த கண்ணீரோடு கூட ஜெபம். அந்த கண்ணீரின் ஜெபம் ஒரு நாளும் உங்களை ஏமாற்றவே ஏமாற்றாது. சில நேரத்தில் உன் கண்ணீருக்கு மனுஷன் பதில் கொடுக்காமல் போவான். உன் கண்ணீருக்கு மனுஷன் என்ன செய்ய மாட்டான்? பெருசாலாம் ஒன்றும். சில ஆண்கள்லாம் இருக்காங்க, என்ன அழுதாலும் கவலைப்பட மாட்டான். அவன் அதை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டான். அழு, இப்போ என்ன, இப்போது நான் தான் உன்னை 10 வருஷமாக பார்க்குறேனே, அழு. அப்போ அவனே கேட்குறான், என்ன இன்னைக்கு நீ அழுவல? இதுக்கெல்லாம் நீ அழுதுருக்கணுமே இந்நேரம். அவன் பழக்கப்பட்டான். அதனால் நம்மளுடைய அழுகைக்கு மனுஷன் ஒருவேளை என்ன செய்ய மாட்டான்? செவி சாய்க்க மாட்டான். அவன் கூட அதில் ஈவிரக்கெல்லாம் போயிடுவான். ஆனால் உண்மையாய் நாம் தேவ சமூகத்தில் விண்ணப்பத்தை அழுகையோடு கூட ஏறெடுக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தரால் நம்மை தாண்டி போகவே முடியாது. நாம் கேட்குற ஜெபத்திற்கு பதில் தந்து விட்டுத்தான் போவார். அவர் என்ன நடந்தாலும் சரி, அவர் பதில் தராமல் போகவே மாட்டார். இந்த 3 இன்சிடென்ட் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம். ஒன்று, மரியாளுடைய ஜெபம், அழுகையோடு கூட செய்கிற ஜெபம். 2, எஸ்தருடைய ஜெபம். 3வது, யாக்கோபினுடைய ஜெபம். இந்த ஜெபம் கண்ணீரோடு கூட அவர்கள் செய்யும் போது ராஜா தேவன் அவர்களுடைய விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. காரியம் மாறுதலாய் முடிய வேண்டும். என்ன செய்யணும்? முதலாவதாக அவர்கள் செய்த மிக முக்கியமான ஒரு காரியம், எஸ்தர் செய்தது, தன்னை தயார்படுத்தி கொண்டால், ராஜவஸ்திரம் தரித்து கொண்டால், உபவாசம் இருந்தால், புசியாமல் குடியாமல் காத்திருந்தால், அவளுக்கு தங்கிட்ட இருக்கிற அதிகாரத்தின் மேலே அவளுக்கு நம்பிக்கை இல்லை. நான் ராஜாத்தி, ராஜகுமாரத்தி, நான் சொன்னால் நடந்துரும், அதெல்லாம் எல்லாம் நான் ராஜா கேட்பாரு, அந்த கான்ஃபிடென்ட்லாம் கிடையாது. ராஜா என்னை எவ்வளோ நேசித்தாலும் சரி, முதல்ல நான் தேவன்கிட்ட போய் ஒப்புரவாய்க்கிறேன். நான் முதல்ல அங்கே ரெடி ஆகிக்கிறேன். 2வது, ராஜாவை அசைக்கக்கூடிய ஜெபம். இது 2ம் சேர்ந்து ஒரு இனத்தையே காப்பாற்றி முடிச்சிருச்சு. அல்லேலூயா. நீங்கள் இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணுறீங்க, இஸ்ரேலுக்காக ஜெபம் பண்ணுறீங்க, காசாக்காக ஜெபம் பண்ணுறீங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுறீங்க, நல்லது. எந்த ஜெபத்தையும் நாம் இங்கே குறை சொல்வதற்கு இல்லை. ஏன்னா வசனம் சொல்லுது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும். இந்த மெசேஜ் நேரத்தை தவிர மிச்ச நேரத்தில் நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க? ஜெபம் பண்ண போகிறீங்க. உங்கள் ஜெபம் உண்மை உள்ளதாக, ஆயத்தப்பட்டதாக, கண்ணீரோடு கூட உண்மையாக இருக்குமானால் நீங்கள் ஜெபிக்கிற